அனைவருக்கும் வணக்கம். மயிலஞ்சிலேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஏற்கனவே பெண்கள் பார்த்தோம், குழந்தைகள் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூத்த குடிமக்கள் நலன்ற டாபிக் பார்க்க போகிறோம். மூத்த குடிமக்கள் அப்படின்றவங்க பார்க்க போகிறோம். மூத்த குடிமக்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, 60 வயசு மற்றும் அதற்கு மேற்பட்டோர் தான் மூத்த குடிமக்கள். இதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. 60 அண்ட் 60 பிலோ எபோ இவங்களாம் மூத்த குடிமக்கள். மூத்த குடிமக்கள் வந்து எல்லோரும் மகிழ்ச்சி மற்றும் வசதியுடன் கூடிய முழுமையான நல்வாழ்வு நிறைந்த வாழ்க்கையை வாழ தகுதியுடையவர்கள் ஆவார் அப்படின்ட்டுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அடுத்து வந்துருங்க. அடுத்து போயிடுவோம். குடிமக்கள் எண்ணிக்கை வைக்கிறதுல இந்த இதை பார்த்துக்குங்க. இந்தியாவில் முதியோர் எண்ணிக்கை 2021 அறிக்கையின்படி இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசன் எண்ணிக்கை 2021 அடிப்படையில் 2030 18.20% உயரும் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். குழந்தைகளை வளர்னா 100 பேர் இருக்காங்க, 39 பேர் குழந்தைகள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ முதியோர் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2031 கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா 18.20 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2031 18.20 இருப்பாங்க. எந்த கணக்கெடுப்பு பண்ணால் 2021 அறிக்கையின்படி. இது நல்லா பார்த்துக்குங்க. 2021 அறிக்கை. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ மூத்த குடிமை எண்ணிக்கை இருப்பாங்கன்னா மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருப்பாங்கன்னா 18.20. மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாருங்கள். மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை கண்ணியமான அமைதியான வாழ்க்கை நடத்துவதற்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான சூழல் வழங்குவதற்கு அரசுக்கு பெரும் சவாலாக உள்ளது. ஏன்னா எண்ணிக்கை அதிகரிப்பால். ஏன் அப்படி சொன்னாங்க, 2031 2021 அறிக்கையின்படி எத்தனை இருப்பாங்கன்னா 18.20 பேர் இருப்பாங்க. அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 18 பேர் யாருன்னா மூத்த குடிமக்களாக இருப்பாங்க. இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை 2022 இதை வந்து அரசு வடிவமைச்சிருக்கு. இது முக்கியமானது. 2022 அதாவது 21 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் 2022 கொண்டு வராங்க. தமிழ்நாடு மாநில மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை 2022 அரசு வகுத்துள்ளது. போது ரொம்பலாம் தேவையில்லை, ஸ்பீடாக போயிடலாம். அதெல்லாம் ரொம்ப ஒன்றுமா கஷ்டமும் இல்லை. கண்டென்ட்டு தான் மனப்பாடம் பண்ணுற கண்டென்ட் தான் மனப்பாடம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த 2022 அடிப்படையில் அதுக்கு முன்னாடி என்னென்னா, பெற்றோர்களை பாதுகாக்கணும் மற்றும் மூத்த குடிமக்களை பாதுகாக்கணுன்றக்காண்டி ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. எந்த வருஷம்னா 2007 கொண்டு வருவாங்க. சட்டம் வந்து 2007. பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் 2007 குறிப்பிட்ட கடமையில் நிறைவேற்றப்படுகிறது. சட்டம் மட்டும் பார்த்துக்குறோம். பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் 2007. இச்சட்டத்தில் மாநில விதிகள் வந்து எப்போனா 2009 2 வருஷம் கழிச்சு 31/12/2009. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டம்லாம் கேட்டாங்க. இனி அடுத்த லெவலுக்கு இறங்கி போகணும் அப்படின்னா அந்த விதிகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விதிகள் நல்லா பார்த்துங்க. சட்டம் படிக்கும் போதே தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வந்து எந்த வருஷத்தில் வந்து விதிகள் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இதன் அடிப்படையில் 31/12/2009 வந்து தமிழ்நாடு மாநில அரசு வந்து விதிகளை கொண்டு வந்திருக்கு. பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களை பராமரிப்பது அவர்களின் குழந்தைகள் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசுகளின் கடமையாகும் அப்படின்ற சட்டம். அவங்களோட சட்டப்பூர்வ மூத்த குடிமக்களின் உடல்நலம், மனநலம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பராமரிப்பு தீர்ப்பாயம் மூலம் நிவாரணம் பெற இச்சட்டம் வழிவகை செய்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, யாராச்சும் இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, வயசாகிருக்காங்க, அவங்க இப்போ வந்து அவங்கள்ட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. சொத்து எழுதி வாங்கிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா இவங்க போய் இந்த 2007 ஆக்டின் படி போய் ஒவ்வொரு மாவட்டத்தோட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்டிஓ தலைமையில் விசாரிப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரித்து அந்த வருவாய் கோட்டாட்சியர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்தது தப்பு, நீங்கள் இந்த மணி பார்க்காம இருந்தால் இந்த மணி நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நிவாரணம். இப்போ ஒரு மாதம் வந்து அவங்க செலவுக்கு ஒரு 10,000 20,000 கொடுக்கணும் அப்படின்லாம் ஆக்ட் போடுவாங்க. இல்லை ஒரு சிலர் என்னென்னா, இது எனக்கு இது இல்லை, நான் அப்பீல் போகணும் அப்படின்னா கலெக்டருக்கு அப்பீல் போவாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் நடந்துச்சு. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் நடந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெற்றோர் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் மாற்றிட்டாங்க, ஆனால் அவங்க பார்க்காம விட்டாங்க. இதை விசாரித்த ஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பார்க்காம இருந்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. உடனே ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா சார்பதிவாளருக்கு. இந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பதிஞ்சு கொடுத்த பத்திரத்தை வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. இதில் ஒன்று தான செட்டில்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ரத்து பண்ண முடியும், கிரயம் கொடுத்தா பண்ண முடியாது.
இப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு தான செட்டில்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. என் பிள்ளைக்கு இந்த போல சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு மூத்த குடிமகன் பெற்றோர் தனது வருமானத்தில் இருந்து அவர்களுக்கு அவர் சொந்தமான சொத்தில் இருந்தோ தன்னை பராமரிக்க முடியாத நிலையில் கீழ்கண்டவாறு குழந்தைகள் சட்டப்பூர்வ அரசின் பராமரிப்பு தொகை விண்ணப்பம் பெற வேண்டும். அதிகபட்சம் எவ்வளோனா 10,000 வரைக்கும் பெற்றுக்கலாம். இதை பார்த்துக்குங்க. அதிகபட்சமாக எவ்வளோ ஜீவானம்சம் பெற்றுக்கலாம்னா 10,000 வரைக்கும் பெற்றுக்கலாம். அடுத்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இச்சட்டத்தின் கீழ் ஜீவானாம்சம் கோரிய பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 90 நாட்கள் தீர்வு செய்யப்படும். 90 நாள் 10,000 90 நாள் 3 மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய பொறுப்பில் மூத்தவர்கள் குடிமக்களை கைவிட்டால் அவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை இல்லை 5,000 வரை அபராதம் இரண்டும் விதிக்கப்படும் அப்படின்றாங்க. 3 மாத சிறை தண்டனை 5,000 அபராதம். தான செட்டில்மெண்ட் செய்து இது முக்கியம் பார்த்துங்க. தான செட்டில்மெண்ட் மட்டும்தான் செய்வாங்க. நடக்காவிட்டால் பராமரிப்பு தீர்ப்பாயங்களால் தான செட்டில்மெண்ட் ரத்து செய்ய விண்ணப்பிக்கம் செய்யலாம். தான செட்டில்மெண்ட் கொடுத்து பார்க்காம விட்டாங்கன்னா ரத்து பண்ணுறதுக்கு இது இருக்குது. எல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்துருங்க. இந்த இதை பார்த்துங்க முக்கியமானது. சட்டப்பிரிவு 75 கீழ் சட்டப்பிரிவு 5 கீழ் வழக்கை தீர்ப்பதற்கும் முடிவு செய்வதற்கும் மற்றும் பராமரிப்பு ஆணை வழங்குவதற்கும் அரசானது இச்சட்டம் பிரிவு 7 கீழ் வருவாய் கோட்ட அலுவலரை நியமனம் செய்துள்ளது. பார்த்துங்க. எந்த பிரிவின்படி நியமனம் பண்ணுறாங்கன்னா 7 யாருன்னா RDO ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸரை நியமனம் பண்ணுறாங்க. இது போன்ற 94 தீர்ப்பாயங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. ஏன்னா எத்தனை வருவாய் கோட்டம் இருக்கோ அத்தனை இருக்கிற எல்லாருமே தீர்ப்பாய தலைவர் தான். எந்த பிரிவின் கீழ்னா 7 கீழே யாரை போடுறாங்கன்னா RDO போகிறாங்க பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சமரச அலுவலர். இப்போ வந்து இந்த வருவாய் கோட்டாட்சியரை நியமிக்கிறாங்களா பிரிவு 7 கீழே. அந்த பிரிவு 7 கீழே வர வருவாய் கோட்டாட்சியர் வந்து எந்த நீதிமன்றங்களுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னா உரிமை நீதிமன்றங்களுக்கு வந்து இணையாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சமரச அலுவலர்னு ஒருத்தவங்க நியமிக்கிறாங்க. யார் சமரச அலுவலர் யாருன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் தான் சமரச அலுவலர் நியமிக்கிறாங்க. மாவட்ட சமூக நல அலுவலர்களை சமரச அலுவலராக நியமித்துள்ளது அரசு. அடுத்து பராமரிப்பு மேல்முறையீட்டாளர்னா எந்த விதியின்படி சட்டப்பிரிவு 18(1) கீழே வந்து சமரச அலுவலராக சமூக நல அலுவலரை நியமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பராமரிப்பு அடுத்து மேல்முறையீட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் போகணும். மாவட்ட ஆட்சியர்கள் தான் மேல்முறையீடு. அவர் தான் மேல்முறையீடு கேஸெல்லாம் எடுப்பாப்பில். மாவட்ட ஆட்சியர் தான் மேல்முறையீடு கேஸ் எல்லாத்தையும் எடுப்பார். அதை பார்த்துக்குங்க. எத்தனை நாட்குள்ளே தீர்ப்பாயம் இது பண்ணணும் அப்படின்னா 60 நாட்குள்ளே பண்ணணும். மேல்முறையீடு எத்தனை நாளில் பண்ணணும்னா 60 நாட்குள்ள. இந்த டேட் ஆஃப்ல நம்பர்ன்றதுக்காக நல்லா தெளிவாக பிடிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. அடுத்து மாநில மற்றும் மாவட்ட அளவிலான மூத்த குடிமக்கள் நலக்குழு தலைமைச் செயலாளர்களை தலைவராக கொண்ட மாநில அளவிலான மூத்த குடிமக்கள் நலக்குழு தலைவரான மாவட்ட தலைமைச் செயலாளர். அதுவே மாவட்டம்னு வந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர். அவ்வளோதான். பெட்ரோல் பராமரிப்பு சட்டம் 2007 இதை பார்த்துக்குங்க. அங்கிட்டு வந்துருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்ல. அடுத்து வந்துருங்க. இந்த அதை பார்த்துங்க. ஜூன் 15 முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினமாக ஜூன் 15 கொண்டு வராங்க. உலக முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம். இதுவே நம்ம பார்த்துருக்கோம். அக்டோபர் 1 உலக முதியோர் தினம் ஒன்று பார்த்துருக்கோமா. முதியோர் தினம் வந்து அக்டோபர் 1. ஜூன் 15 என்ன அப்படின்னா உலக முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம். உலக முதியோர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம். அடுத்து சர்வதேச முதியோர் தினம். சர்வதேச முதியோர் தினம் டிசம்பர் 14 இது பண்ணுறாங்க. டிசம்பர் 14 தீர்மானம் நிறைவேற்றிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் 1 மூலம் சர்வதேச முதியோர் தினம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. சர்வதேச முதியோர் தினம். அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1456 அப்படின்னு வச்சுக்கோங்க. 145667. அவங்களை ஈஸியாக நான் வைக்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு 1 நம்பர் அமுக்கணும். அடுத்து 44567 அப்படின்ற நம்பர் போட்டிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் உதவி எண் 14567. இது எப்போ இருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா 2021 நடைமுறையில் இருக்குது. இரவு 8 மணி வரைக்கும் சேவை கொடுக்குறாங்க. காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சேவை இருக்குது. அவ்வளோதான். அடுத்து
அடுத்து வந்து இவங்களுக்காண்டி ஒரு தேசிய செயல் திட்ட ஆக்ஷன் பிளான் வந்து போடுறாங்க. ஆக்ஷன் பிளான் சமூக நீதி மற்றும் அதிகாரமற்ற அமைச்சகம் 2019 முதல் 2025 ஆண்டிற்கான மூத்த குடிமக்களுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. 2019 முதல் 2025. சட்டம் எப்படின்னா 2007. ஓகேவா? தமிழ்நாடு மாநில மூத்த குடிமக்களுக்கான வரைவு கொள்கையை முன்னாடியே பார்த்தோம். 2022 அவங்க கண்ணியமாக பாதுகாக்கணும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவ்வளோதான், மூத்த குடிமக்கள் முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் டக்குன்னு. சரியா? ஃபஸ்ட்டு மூத்த குடிமக்கள் நலன் அப்படின்னா எத்தனை வயசு வரை இருக்குன்னா 60 வயசு மற்றும் அதுக்கு மேற்பட்ட வயசாக இருக்கணும். அவங்க அந்த வயசில் கண்ணியமாக வாழணும். இதுக்கான நிறையா ஸ்கீம், இந்த ஓஏபி ஸ்கீமு எல்லாமே கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அடுத்து இந்தியாவோட முதியோர் 2021 அறிக்கை. அதன் அடிப்படையில் வந்து 2031 வந்து எத்தனை முதியோர்கள் இருப்பாங்கன்னா 18.20% முதியோர்கள் இருப்பாங்க. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் வந்து 18.20% முதியோர் இருப்பாங்க. இதை கருத்தில் கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 2022 வந்து ஒரு பாலிசி நோட்டை வெளியிடுது. அந்த பாலிசி நோட்டு பேர் வந்து தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை. அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007. அந்த விதிகள், இதன் அடிப்படையில் விதிகள் எப்போ உருவாக்குறாங்கன்னா 2009 உருவாக்குறாங்க. ஜீவானாசம் வந்து 90 நாளைக்குள்ள கொடுக்கணும். ஒருத்தவங்க எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஜீவானாசம் 90 நாளைக்குள்ள கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்னா குறைஞ்சது 10,000 வரைக்கும் பெற்று தருவாங்க. மாதம் கொடுக்கணும் அப்படின்றது சட்டப்புற வாரிசுகளால் 10,000 கொடுக்கணும் அப்படின்றாங்க. 90 நாளைக்குள்ள கொடுக்கணும். 3 மாதம் சிறை தண்டனை இல்லை 5,000 வரை அபராதம் விதிக்கப்படும். சட்டத்தின் கீழ் குறை தீர்க்கும் வழிமுறை பராமரிப்பு தீர்ப்பாயம். வழக்கு தீர்ப்பதற்கு பிரிவு 5, பிரிவு 7 வந்து ஆர்டிஓ வந்து தலைமையில் வந்து தீர்ப்பாய அலுவலர் இருக்காங்க. மொத்தம் 94 தீர்ப்பாயங்கள் இருக்குது. இது எந்த நீதிமன்றங்களுக்கு சமமாக இருக்குன்னா உரிமையல் நீதிமன்றங்கள் சமமாக இருக்கும். இதன் அடிப்படையில் 18(1) படி சமரச அலுவலர் நியமனம் பண்ணுறாங்க. அந்த சமரச அலுவலரான டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். மேல்முறையீடு தீர்ப்பாயத்தோட தலைவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். 60 நாளைக்குள்ள வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. மாநில அளவிலான தலைவர் மூத்த குடிமக்கள் நலக்குழு தலைவர் யாருன்னா தலைமைச் செயலாளர். மாவட்ட அளவிலான மாவட்ட அளவிலான மூத்த குடிமக்கள் நலக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம மாவட்ட ஆட்சியர். எந்த சட்டம் சொல்லலாம்? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அந்த விதிகள் பார்த்துங்க 2009, 31/12/2009 ரொம்ப வேறெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 15. முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 15. சர்வதேச முதியோர் தினம் வந்து அக்டோபர் 1. எதன் அடிப்படையில் 1990 டிசம்பர் 14 தீர்மானத்தின் அடிப்படையில் அக்டோபர் 1 கொண்டாடுறாங்க. முதியோருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 14567 அப்படின்னு வச்சுக்கோங்க. 14567 2021 முதல். நம்ம இது என்னென்னா மீட்பு உதவி என்னென்னலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மீட்பு உதவி, முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல்கள், மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்கள், மனநல ஆலோசனை, வழிகாட்டுதல். அந்த 2007 சட்டத்தின் அடிப்படையிலான வழிகாட்டுதல் இதெல்லாம் பார்க்கலாம். மெயின்ஸ் யூஸ் ஆகிக்கலாம். மீட்பு உதவி, முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல்கள், மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்கள், மனநல ஆலோசனை, தமிழ்நாடு முதியோர் ஆக்ட் 2000 கொடுத்த சட்ட வழிகாட்டுதல்கள். சமூக நீதி மற்றும் அதிகாரநலத்துறை அமைச்சகம் 2019-2025. குடிமக்கள் பராமரிப்பு 2007. ஓகே. கொள்கையான வரைவு கொள்கை 2022 முடிஞ்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநங்கைகள் பார்க்க போகிறோம். திருநங்கையர்கள் நலன் 3ஆம் பாலினத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநங்கையர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக இந்த குரூப் 2ல் கேட்டாங்க திருநங்கைகளுக்கு வந்து எவ்வளோ உதவித்தொகை கொடுக்குறாங்கலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப முக்கியம் திருநங்கை நலன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். திருநங்கையர்கள் இந்த சமுதாயத்தில் ஓர் அங்கம் என்பதை உணர்ந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, இதுதான் ரொம்ப முக்கியம், இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்தை 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அமைத்தது. எந்த வருஷம் அப்படின்னா 2008 அமைக்கிறாங்க. அதில் நலன் அவங்களோட பாதுகாப்பு அங்கீகாரம், சமூக பாதுகாப்பு அங்கீகாரம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஏன்னா திருநங்கை நல வாரியம் மூலமாக எந்த வருஷம் அப்படின்னா 2008 டேட்டோட படிச்சுக்கலாம். ஏப்ரல் 15 2008. அவங்களுக்கு அடையாள அட்டைலாம் கொடுக்குறாங்க. அடையாள அட்டை திருநங்கை நல வாரியத்து மூலம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு மனைப்பட்டா, குடியிருப்பு வீடுகள், தையல் இயந்திரம், உயர்கல்வி உதவித்தொகை, சுய உதவி குழுக்கள் உருவாக்குதல் ஆகிய ஸ்கீம்லாம் செயல்படுத்துகிறாங்க. அவங்க வந்து தொழில் தொடங்குறவருக்கு தொழில் செய்தில் மானியம் வந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும்.
இதுதான் கொஸ்டின். ஓய்வூதிய திட்டத்தின் கீழே எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்களுக்குன்னா 40 வயசு. இது டிஎன்பிசி கொஸ்டின். எத்தனை வயசு அப்படின்னா 40 வயசுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. 40 வயசுக்கு மேலே மாதாந்திர ஓய்வூதியமாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 1021 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த நல்லா பார்த்துங்க. திருநங்கைகளுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் இருக்குது. அது 40 வயசுக்கு மேலே இருக்கணும். மாதம் 1000 ரூபா. 1021 பயன்பட்டுருங்க. டிஎன்பிசி கொஸ்டின் அது. திருநங்கையில் வந்து அவங்கள ஊக்குவிக்கிற வகைக்காண்டி திருநங்கைகள் விருது 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு வருகிறது. 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஏப்ரல் 15 கொடுக்குறாங்க. அந்த ஏப்ரல் 15 2008 ஞாபகம் இருக்கா? இந்த திருநங்கர் நல வாரியம் ஆரம்பித்தது. மாநில அளவிலான திருநங்கைகளுக்கான விருது 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா திருநங்கை விருது எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 2020 கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து ஒரு சட்ட ரீதியான ஸ்டாச்சுரேட்டரி பாடி, சட்ட ரீதியான அமைப்பாகும். இது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான மனுக்களை விசாரித்தல், பெண்களின் உரிமையை பாதுகாத்திட தமிழ்நாடு மகளிர் உரிமை ஆணையம் 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எதிரான குற்றங்கள் தொடர்பான மனுக்களை விசாரிக்கணும், பெண்களுக்கு எதிரான உரிமைகளை பாதுகாக்கிறக்காண்டி இந்த மகளிர் ஆணையம் கூட நல்லா படிச்சுக்கோங்க. மகளிர் ஆணையம், இந்திய மகளிர் ஆணையம், தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எல்லாமே முக்கியமானது. பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சரி செய்து உடனடியாக தீர்வு காண இவ்வாணையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்ந்து உரிய தீர்வுகளை அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. அரசுக்கு பரிந்துரை பண்ணுது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, வரதட்சணை தடுப்பு 1961, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007, பணிபுரியும் இடங்களில் ஏற்படும் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2013 ஆகியவை வந்து முறையாக செயல்படுதா என்பதை வாணை உறுதிப்படுத்துகிறது. அவ்வளோதான் முடிஞ்சு மகளிர் உரிமையான. அடுத்து தமிழ்நாடு சமூக நல வாரியம் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1954 டிஎன்பிசி கொஸ்டின். இது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளித்து வறுமை கோட்டு கீழ் வாழும், இதுதான் முக்கியம். நிறுவனங்களுக்கு வந்து நிதியுதவி கொடுக்குது. அதன் அடிப்படையில் வறுமை கோட்டு கீழ் வாழும், இதை பார்த்துங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காண்டி செயல்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சமூக நல வாரியம் 1954ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தமிழ்நாடு சமூக நல வாரியம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியுதவி கொடுக்குது. அதன் அடிப்படையில் கொடுத்து வறுமை கூட்டு கீழ் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக செயல்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்காணிக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வாரியம் ஒன்றிய சமூக நல வாரியத்தின் திட்டங்கள் மற்றும் மாநில அரசின் திட்டங்கள் நன்முறையில் செயல்படுவதை கண்காணித்தும் வருகிறது. கண்காணிக்கிறாங்க, அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு ரெண்டையும் கண்காணிக்கிறாங்க. அடுத்து குடும்ப ஆலோசனை மையம். குடும்ப ஆலோசனை மையம் மாநில அரசு நிதி உதவி. குடும்ப ஆலோசனை மையம் வந்து மாநில அரசு நிதி உதவி. இது வந்து ஆனால் 1984 நினைக்கிறேன். சரி, இது மட்டும் டேட் பார்த்து சொல்கிறேன். குடும்ப ஆலோசனை மையம் வந்து வன்முறையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த ஆலோசனை கொடுக்குறதுல முக்கியமானது. வரதட்சணை கொடுமைகள், குடிப்பக்கத்தில் ஏற்படும் வரதட்சணை கொடுமைகள், குடிப்பழக்கத்தில் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள், பெண்களுக்கு மற்றும் எய்ட்ஸ் நோயாளிக்கும் இம்மையம் தக்க ஆலோசனைகளை உரிய வழிகாட்டுதல் வழங்குகிறது. அடுத்து ஒன்றிய அரசு மானியம். இதுதான் 1984 குடும்ப ஆலோசனை மையம். ஒன்றிய அரசு மானியம் வந்து 1984 வந்து இந்த இதுதான் 1984 ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டு. குடும்ப ஆலோசனை மையம் எப்போனா 1985 ஒன்றிய அரசு மானியம். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிக்குது. அதே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தான் பண்ணுவாங்க. அடுத்து மாநில விருதுகள். ஔவையார் விருது மகளிருக்கு எப்போ கொடுக்குறாங்கன்னா மார்ச் 8. அந்த மார்ச் 8 என்ற என்ன டேட் அப்படின்னா மகளிர் தினம் அன்னைக்கு கொடுக்குறாங்க. சிறந்த மகளிர் பெண்கள். இப்போ இந்த இதை மட்டும் பார்த்துங்க. ஏதாவது குரூப் 2 தான் கேட்டாங்கன்னா போகிறேன். சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறையில் தொண்டாற்றும் மிக சிறந்து விளங்கும் மகளிருக்கு. இதிலெல்லாம் சிறந்து விளங்கும் மகளிருக்கு மார்ச் 8 அன்னைக்கு 8 கிராமு
எடையுள்ள தங்கப்பதக்கம் 1,00,000 காசோலை சாலை மற்றும் சான்றுடன் கௌரவிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஔவையார் விருது அப்படின்றது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா மார்ச் 8 கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் சிறந்த தொண்டாற்ற மகளிர் கொடுப்பாங்க. மார்ச் 8 1,00,000 ரூபா காசோலை கொடுப்பாங்க. அவ்வளோதான், பெண்கள் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணுன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சத்துணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் இப்போ எல்லாமே என்ன இப்போ காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து 1962ஆம் ஆண்டு முன்னாள் காமராஜர் அவர்களால் 1962 முன்னாள் காமராஜரால் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. 1982 அப்படி 20 வருஷம் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊட்டச்சத்து வழங்கப்படுவதை குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்க எழுதிட அவங்களுக்கு வந்து என்னென்னா சத்துணவு திட்டம் வழங்கப்படுது. ஒரு சத்துணவு திட்டமும் தொடங்கப்பட்டது. அடுத்த 1989 என்ன பண்ணுறாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்துணவில் வந்து முட்டை வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதோட நோக்கம் என்னென்ன இதை பார்த்துங்க, மெயின்ஸ் யூஸ் ஆகும். திட்டத்தின் நோக்கம் மற்றும் குறிக்கோள் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் முக்கியமானது. பள்ளியில் வந்து இடைநிற்றலை தடுக்கணும். 2வது அனைவருக்கும் ஆரம்ப கல்வி கொடுக்கணும். 3வது குழந்தையோட ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும். 4வது அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் அவர்களின் பொருளாதார நிலையினை மேம்படுத்தணும். அந்த சத்துணவில் பெரும்பாலும் யாருன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த பெண்களின் பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து இங்கே வந்துருங்க சத்துணவோட பரிணாம வளர்ச்சி. ஃபஸ்ட் வந்து 1921 சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்டது. நம்ம பார்த்துருக்கோம். தியாகராய செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் வந்து உணவு போட்டிருப்பார். அதனால 1925 சிந்தாரிப்பேட்டையில் சென்னையில் வந்து போட்டிருப்பார் தியாகராய செட்டி. 1925 வந்து ஃபஸ்ட்டு இந்த இது போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுங்க. 1925. அடுத்து 1962 தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டத்திலும் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்துவது மாண்புமிகு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள். அடுத்து 1982 5 முதல் 9 வயது உள்ள பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் வழங்கப்பட்டது. அடுத்து 1984 அது மாற்றுறாங்க. 6லேருந்து 10வது பயில்றவங்களுக்கு வந்து 6லேருந்து 10வது படிக்கிறவங்களுக்கு வந்து சத்துணவு திட்டம் விரிவுபடுத்துகிறாங்க. 1982 வந்து 6 வயசுக்கு மேலே 6 வயசு டு 9 வயசு வரைக்கும் போடுறாங்க. அடுத்து 1984 என்ன பண்ணுறாங்கன்னா 6லேருந்து 10ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு வந்து இத்திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. அடுத்து 1989 வாரத்துக்கு ஒரு முறை முட்டை வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வராங்க. 1989 வந்து பள்ளி செல்லும் அனைத்து குழந்தைகளுக்கும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. அடுத்து 1997 அப்படி வருஷத்தை மட்டும் பார்த்துங்க. சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று இனிப்பு பொங்கல், அதாவது யாராச்சும் முக்கியமான இப்போ காமராஜர் இந்த மாதிரி காந்தி இப்படி முக்கியமான ஆள் அவங்க பிறந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து சத்துணவு பொருளை வந்து பொங்கல் போடுவாங்க, இனிப்பு பொங்கல். அடுத்து வந்து 1998 வந்து 2 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முட்டை வழங்கும் திட்டம். அந்த 2 முதல் 14க்கு 6ஆப்புலேருந்து 10ஆப்பு வரைக்கும் போட்டாங்களா. இப்போ 2 வயசுலேருந்து 14 அந்த அங்கன்வாடியில் இருப்பாங்களே அவங்களுக்கு முட்டை கொடுக்குறாங்க. 2006 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முறை அப்படின்ற முட்டையை வந்து 2 முறைன்னு மாற்றுறாங்க. 2006 ஒரு முறை அப்படின்ற முட்டையை வந்து 2 முறைன்னு மாற்றுறாங்க. 2007 என்ன பண்ணுறாங்கன்னா 2ன்ற முட்டையை வந்து 3 முட்டையாக மாற்றுறாங்க. 2 முதல் 15 வரையான குழந்தைகளுக்கு வாரம் 3 முறை முட்டை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. 2010ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரத்தில் 5 நாட்கள் முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்துடுறாங்க. 2010 என்ன பண்ணுறாங்கன்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வாரத்தின் அனைத்து நாட்களிலும் முட்டை வழங்கும் திட்டம். 2014 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசாலா முட்டையுடன் கூடிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. கலவை சாதம் மற்றும் மசாலா முட்டைனா ஒன்றும் இல்லை, இந்த கிரேவி பண்ணி வச்சு கொடுப்பாங்க, அதான் மசாலா முட்டை. பயனாளிகளுக்கு பல வகை கலவை சாதம் மசாலா முட்டையிடம் வழங்கப்பட்டது 2014. இது மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துச்சு. நம்ம மதுரையில் கொண்டு வந்தாங்க, அதை பார்த்துக்குங்க. அது வந்து 1 to 5 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடாமல் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதையும் ரீசெண்டாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. ரைட், அதை மட்டும் ஜஸ்ட் ரீசன் பண்ணிக்கிறோம். 1925 சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்டது. 1962 வந்து மதிய உணவு திட்டம். 1982 வந்து சத்துணவு திட்டம். வயசு வந்து 5 to 9 வயசு வரை பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகளுக்கு. 1984 6ஆப்புலேருந்து 10ஆப்பு வரை குழந்தைகளுக்கு திட்டம் விரிவுபடுத்துகிறாங்க. 1989 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டை. அடுத்து 1997 வந்து முக்கிய பிரமுகர்கள் இனிப்பு பொங்கல் வழங்குறது. 1998 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாரம் ஒரு முட்டை. 2006 வாரம் 2 முட்டை. 2007
வாரம் 3 முறை முட்டை 2010, வாரத்தில் 5 நாட்களுக்கு முட்டை 2012 கலவை சாதம். இதில் இதை பொறுத்தளவுக்கு அந்த மசாலா 2000 கலவை சாதத்தெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இங்கே மட்டும் பார்த்துங்க, கூடுதல் சத்து இந்த பிஎம்ஐன்ற சொல்கிற உடல்நிலை குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு வெயிட்டுக்கும் எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்கிறது வந்து இந்த பிஎம்ஐ. இது ஒரு ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா பின்னாடி பார்ப்போம். இதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அந்த கூடுதல் சத்து சிறப்பு முயற்சிகள்னு சொல்லிட்டு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கொண்டு வராங்க. அந்த இதில் செறிவூட்டப்பட்ட அரிசியில் வந்து நவம்பர் 2019 கொடுக்குறாங்க. அது என்னென்ன சத்துக்களாக இருக்குன்னா விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, B6, B12, ஃபோலிக் ஆசிட், இரும்பு மற்றும் துத்தநாடுகள் இதெல்லாம் இருக்குது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில். இதை பார்த்து இந்த செறிவூட்ட அரிசிலாம் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா திருச்சி மாவட்டத்தில் 2020 கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 3 இருக்குது, இரும்பு, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 21 முதல் இந்திய அரசு வழிகாட்டு அடிப்படையில் அனைத்து பகுதியிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து விநியோகம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் என்னென்ன விட்டமின் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், இரும்பு மற்றும் துத்தநாகம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து திருச்சி மாவட்டத்தில் போடுறாங்க, திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்துகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த இதுவரைக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் திருநங்கைகள், அடுத்த சத்துணவு திட்டம் இது வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ICDS, STG இதை மட்டும் பார்த்துட்டோம்னா அந்த பெண்கள் பாலிசி, இது சமூக மகளிர் உரிமை துறையோட பாலிசி நோட் முடிஞ்சிடும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே 20 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு இடம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது நம்ம எக்ஸாமில் வந்து 100க்கு 100 கேட்பாங்களாம் இல்லை. இப்போ அடுத்தவங்கள விட நம்ம ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வந்து இந்த பாலிசி நோட் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த பாலிசி நோட்டோட ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம 1 மார்க் 2 மார்க்கில் ஒரு நல்ல போஸ்டிங் எடுக்கலாம். அதுக்காண்டி தான். ஓகே, இப்படிக்கு நன்றி. உங்கள் மேலே சேர்ந்த அருண். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.